ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ரவி பாபு இயக்கத்தில் வெளியாகிருக்க ஒரு செம மாஸான, அதே நேரத்தில் பச்சையான வன்மம் நிறைஞ்ச ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். படத்தோட டைட்டில் ரேசர். ரேசர்னால் கார் ரேஸோ பைக் ரேஸோ கிடையாது, இது வேறு மாதிரி ரேசர். ஒரு சாதாரண நாய் வளர்க்குற வேலை செய்கிறவனோட வாழ்க்கை ஒரு பெரிய அரசியல் கொலைக்கு சாட்சியாகிற ஒரு சின்ன பொண்ணால் எப்படி தலைகளாக மாறுது, அந்த பொண்ணை காப்பாற்ற அவன் என்ன மாதிரியான ஆபத்தெல்லாம் எதிர்கொள்கிறான், இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதையும் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு சாதாரண டாக் க்ரூமராக இருக்கார். அதாவது நாய்களை பார்த்துக்கிறது, குளிப்பாட்டி விடுறது, அந்த மாதிரி நாய்களுக்கு வேலை செய்ய ஒரு கடையை நடத்திட்டு வராரு. அவரோட வாழ்க்கை எந்த ஒரு பெரிய பரபரப்பும் இல்லாமல் அது ஒரு போக்கில் போயிட்டுருக்கு. அதே ஊரில் இன்னொரு பக்கம் பெரிய அரசியல்வாதிகள் அப்புறம் கொடூரமான கிரிமினல் நெட்வொர்க்னு ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடந்துகிட்ருக்கு. அந்த நேரத்தில் ஒரு அதிர்ச்சியான அரசியல் கொலை ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. அந்த கொலையை எதிர்பாராத விதமாக ஒரு சின்ன பொண்ணு ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலமாக பார்த்துட்றான். அங்கேருந்து படத்தோட கதை இன்ட்ரெஸ்ட் ஆகும். அவனுக்கு பண்ண கொலையை பற்றி வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பொண்ணை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு பிளான் பண்ணுவானுங்க அந்த அரசியல் ரவுடியை. ஸோ அந்த நேரத்தில் அந்த சின்ன பொண்ணு யாரோட உதவி இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தனியாக தவிச்சிட்டு இருப்பாள். அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ என்ட்ரி ஆவார். நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அந்த பொண்ணுக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாமல் இருந்தாலும் அவரோட அந்த சுச்சுவேஷனை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. இதுக்கப்புறம் இந்த வில்லன்களுக்கும் ஒரு சாதாரண நாய் வளர்க்கக்கூடியவனுக்கும் எப்படிலாம் பிரச்சனை வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத கதையாக இருக்கும். ஸோ படத்தோட செம இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட்டே இங்கே தான் தொடங்க ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோவும் அந்த சின்ன பொண்ணும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் ஒளிஞ்சுப்பாங்க. சர்ச்சு, பார்க்கு, அந்த மாதிரி எங்கெல்லாம் மறைவான இடம் கிடைக்குதோ அங்கே எல்லா இடத்துக்கும் போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம ஹீரோக்கிட்டையும் பெரிய பவர்ஸ்லாம் அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அவன்கிட்ட இருக்கிறது அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற வெறி மட்டும்தான். ஆனால் நம்மளோட வில்லன் டீம் எல்லாருமே செம பைல்வான்ஸாக இருப்பானுங்க. அதனால் நம்ம ஹீரோ அந்த பொண்ணை எப்படியாவது பாதுகாப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டே போவார். இதுக்கிடையில் தனிஷ் அந்த மாதிரி நடிகர்களோட கேரக்டர்கள்லாம் கதையை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் கடைசி வரைக்குமே மூச்சு அடைக்கிற மாதிரியே நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் இலையில வச்ச தக்காளி சட்னி கீழே விழுகிற மாதிரி ஆவுனா ரத்தம் தெரிக்கிற மாதிரியே காட்டியிருப்பானுங்க. அது பார்க்க நமக்கு காமெடியாக தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஓவரால் ரிவ்யூ பார்க்கும்போது வில்லன்கள் எல்லாத்தையும் அடித்து துவம்சம் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ அந்த சின்ன பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா அப்படிங்கிறதா கிளைமேக்ஸாக இருக்கும். இந்த கதை பார்க்க பழைய கதை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ விறுவிறுப்பான ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி பார்க்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மூவி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான மூவியில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.